இனிய நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். நமக்கெல்லாம் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு. அதாவது காலையில எழுந்த உடனே யார் முகத்துல நாம விழிக்கிறோமோ அதுக்கு ஏற்றவாறு தான் அன்றைய நாள் நமக்கு அமையும். நல்ல ராசியான முகமோ இல்ல ராசியான பொருட்களையோ நம்ம பார்த்தோம்னா அன்றைய நாள் நல்ல அதிர்ஷ்டவசமா போகும். இல்லைன்னா கஷ்டமும் பிரச்சனைகளும் நிறைந்ததா இருக்கும். எனவே அன்றைய நாள் நல்ல அதிர்ஷ்டவசமா அற்புதமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம ராசியான முகத்திலையும் ராசியான பொருட்களையும் விழுத்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த ராசியான முகம் எப்படி தெரிந்து கொள்வது என்பதை வாங்க இன்றைய கதையை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கதைக்குள் போகலாம். ஒரு மன்னர் இருந்தாராம். நல்ல குணம் படைத்தவராம். நீதி, நேர்மை, நியாயம், நல்ல பண்புகள் நிறைந்தவராம். ஆனா அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்ததாம். எதை செய்தாலும் சகுனம் பார்த்து ராசி பலன் பார்த்து தான் செய்வாராம். அதனால காலையில எழுந்த உடனே யார் முகத்துல முழிக்கிறோம் என்பதுல ரொம்பவும் கவனமா இருப்பாராம். ஏன்னா யார் முகத்துல விழிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த நாள் அமையும்ன்றதுல அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்ததாம். எனவே தினமும் காலையில எழுந்த உடனே மகாராணி முகத்துல விழிப்பாராம். அப்படி இல்லைன்னா தன்னுடைய அறைக்கு வெளியே இருக்கிற பால்கனியில போய் அங்க தோட்டத்துல இருக்கிற மலர்கள் எல்லாம் பார்த்து அவங்க முகத்துல விழிச்சிட்டு தான் தன்னுடைய நாளையே ஆரம்பிப்பாராம். அப்படி ஒரு நாள் அவர் எழுந்திருக்கும் போது பக்கத்துல மகாராணியார் இல்லையாம். இங்கே அங்க தேடி பார்த்தாராம். அறைக்குள்ள மகாராணி எங்கேயுமே காணலையாம். அதனால நேரா பால்கனிக்கு நடந்து வந்தாராம். அங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தோட்டத்தை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாராம். அந்த சமயம் அங்க இருந்த சாலை ஓரமா ஒரு சலவை தொழிலாளி தன்னுடைய கழுதை மேல அழுக்கு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆற்றங்கரை ஓரத்துல போய் துவைக்கலான்னு போயிட்டு இருந்தாராம். பால்கனில நின்று கொண்டிருந்த மன்னர் சலவை தொழிலாளி முகத்தை பார்த்தாராம். எதிர்ச்சியாக சலவை தொழிலாளியும் மன்னரை பார்த்தாராம். மன்னர் லேசாக புன்னகைத்தாராம். மன்னர் புன்னகைக்கிறத பார்த்த உடனே சலவை தொழிலாளிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சான். இன்னைக்கு நமக்கு ராஜயோகம்தான். மன்னர் முகத்தை காலையில எழுந்த உடனே நம்ம பார்த்துட்டோம். அதனால கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு நாள். நல்ல வருமானம் கிடைக்கும். நம்ம வாங்கின எல்லா கடனையும் திருப்பி அடைச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கழுதைகளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாராம். மன்னரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாராம். இன்னைக்கு நம்ம சலவை தொழிலாளிய பார்த்துட்டோம். நாள் எப்படி போக போகுதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே என்ன பண்ணாராம், அறைக்குள்ள நுழையும் போது கதவுல அவருடைய நெத்தி போய் இடிச்சுக்கிச்சான். இடிச்சுக்கிட்ட உடனே நெத்தில இருந்து லேசா ரத்தம் கசிய ஆரம்பிச்சுதான். ரத்தத்தை பார்த்த உடனே அவருடைய அந்த சகுனம் பாக்குற மூளை சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சான். நினைச்சாராம், இன்னைக்கு நம்ம அந்த சலவை தொழிலாளிய பார்த்தோம். அப்பவே மனசுல உறுதலா இருந்தது. அதனாலதான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. இந்த சலவை தொழிலாளி முகத்துல யாரெல்லாம் முழிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த நிலைமை தான் ஏற்படும். அதனால இந்த சலவை தொழிலாளி ரொம்பவும் துரதிருஷ்டம் பிடிச்சவன். இவன் உயிரோட இருக்கவே கூடாது. அதனால இவனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய மந்திரியார கூப்பிட்டாராம். மந்திரியார் வந்த உடனே நடந்ததெல்லாம் சொல்லி ஆற்றங்கரை ஓரத்துலதான் அந்த சலவை தொழிலாளி இருப்பான். அவனை போய் பிடிச்சு கைது செய்து அவனுக்கு தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சிடுங்க அப்படின்னு மந்திரியார் கிட்ட சொன்னாராம். மந்திரி அதை கேட்ட உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியலையாம். ஒரு சின்ன தவறு, இவரா வந்து அந்த கதவுல இடிச்சுக்கிட்டாரு. லேசா ஒரு ரத்த கசி ஏற்பட்டது. அதுக்கு போயா ஒரு சலவை தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது? இது மகா பாவகரமான ஒரு செயல் இல்லையா? எப்படியாவது அந்த சலவை தொழிலாளியை காப்பாத்தியே ஆகணும்னு மந்திரி தன் மனசுல நினைச்சாராம். அந்த சமயத்துல மன்னர்கிட்ட எதுவும் பேசாம மன்னரை பார்த்து, மன்னா நீங்க சொன்ன மாதிரியே அந்த சலவை தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாராம். அரசவைக்கு போய் ஒரு காவலாளியை கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கிற அந்த சலவை தொழிலாளி கிட்ட போய் சொல்லிடுங்க, நாளைக்கு அந்த தொழிலாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு காவலாளியும் போய் அந்த சலவை தொழிலாளி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி உனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அந்த சலவை தொழிலாளிக்கு என்ன செய்வதுன்னே புரியலையாம். நேரா வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாராம். அதை கேட்ட உடனே அவங்க மனைவிக்கு அந்த சங்கடத்தை தாங்க முடியலையாம். என்ன செய்யுதுன்னு தெரியாம ஜோரா அழ ஆரம்பிச்சாங்களாம். அப்போ சலவை தொழிலாளி சொன்னாராம், நீ கவலைப்படாத, கடவுள் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாம எந்த பாவமும் செய்யல, என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னாராம். அவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மந்திரியாரு சலவை தொழிலாளி வீட்டுக்கு வந்தாராம். சலவை தொழிலாளிய கூப்பிட்டு அவரு காதுல சில விஷயங்களை சொன்னாராம். அதை கேட்ட உடனே அந்த சலவை தொழிலாளியோட முகம் பிரகாசமா ஆயிடுச்சான். மலர் போல பூத்துடுச்சான். அப்புறம் நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் போது உன்னுடைய கடைசி ஆசை கேட்பாங்க. அப்ப நான் சொன்ன விஷயத்த நீ மன்னர்கிட்ட அப்படியே சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மந்திரியார் கிளம்பி போயிட்டாராம். மறுநாள் காலையில தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற இடத்துல அந்த மேடையில சலவை தொழிலாளி இருந்தாராம். அக்கம் பக்கத்துல பல பேர் கூடி இருந்தாங்களாம். மன்னரும் இருந்தாராம், மந்திரியாரும் இருந்தாராம், அரசவையில இருக்கிற பல முக்கியமான பதவியில உள்ள ஆட்களும் இருந்தார்களாம். எல்லாரும் சுத்தி இருந்தாருங்களாம். அப்ப அந்த சமயத்துல மந்திரியாரு சலவை தொழிலாளியை பார்த்து கேட்டாராம்,
உன்னுடைய கடைசி ஆசை எதனா இருந்தா நீ கேளு, அதை கண்டிப்பா மன்னர் நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே சலவை தொழிலாளி சொன்னாராம், ஒன்றும் இல்லை, என் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கான கேள்வியை நான் மன்னர்கிட்ட தான் கேட்கணும், அந்த சந்தேகத்தை மன்னரால தான் தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே மன்னர் சொன்னாராம், கண்டிப்பா கேளு, என்ன உன்னுடைய சந்தேகம், நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னாராம். அப்போ சலவை தொழிலாளி சொன்னாராம், மன்னா, என் முகத்துல விழித்ததுனால உங்களுக்கு நெத்தியில லேசான காயம் ஏற்பட்டது, ஆனா நீங்க உயிரோட தான் இருக்க போறீங்க. ஆனா பாருங்க, உங்க முகத்துல நான் காலையில விழுத்தேன், ஆனா எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது, நான் இனிமேல் உயிரோட வாழவே முடியாது. இதுல யாருடைய முகம் ராசி இல்லாததுன்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளி லேசா சிரிச்சாராம். இதை கேட்ட உடனே மன்னருக்கு கோபம் தாங்கலையாம். பக்கத்துல இந்த மந்திரியார் சொன்னாராம், மன்னா, இந்த சலவை தொழிலாளிக்கு நீங்க மரண தண்டனை விதிச்சீங்கன்னா மக்கள்லாம் உங்களை ஒரு ராசியில்லா முகம் தான் பேசிக்குவாங்க. ஏன்னா இந்த சலவை தொழிலாளி நேற்றைய தினம் உங்க முகத்துல விழித்ததுனாலதான் இன்னைக்கு இந்த சலவை தொழிலாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. அப்ப யாரெல்லாம் உங்க முகத்துல விழிக்கிறாங்களோ அவங்களுக்கு கஷ்டமான நேரம் தொடங்கும்னு மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எனவே நீங்க இந்த தண்டனையிலிருந்து இந்த சலவை தொழிலாளியை விடுவிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்ல, அரசவையில ஒரு பதவியும் கொஞ்சம் பொருளும் பொற்காசுகளும் பரிசா தருவதாக அறிவிச்சிடுங்க. அப்போ மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, யாரெல்லாம் மன்னர் முகத்துல விழிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ராஜயோகம் உண்டாகும்னு பேசிக்குவாங்க. உங்க முகத்தை ராசியான முகம்னா எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு மந்திரியார் சொன்னாராம். அதை கேட்ட உடனே மன்னரும் யோசனை பண்ணி பார்த்தாராம், மந்திரியார் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குதுன்னு. சரி, நீங்க சொல்றபடியே அறிவிச்சுடுங்க அப்படின்னு மன்னர் சொன்னாராம். அதுக்கப்புறம் மனசுக்குள்ள யோசனை பண்ணி பார்த்தாராம், இன்றைய நாள் வரைக்கும் நம்ம மற்றவங்களெல்லாம் ராசி இல்லா முகம்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனா உண்மையிலே இன்னைக்குதான் புரியுது இது எவ்வளவு ஒரு அர்த்தமற்ற செயல். இனிமேல் நாம இந்த மாதிரி ஒரு ராசியெல்லாம் பார்க்கவே கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தாராம். எனவே நண்பர்களே, இந்த கதையை கேட்ட பிறகு ஒரு விஷயத்த நாம நல்லாவே புரிந்து கொண்டிருப்போம். அதாவது எந்த ஒரு மனிதனின் முகமோ இல்ல ஜீவராசியின் முகத்தை பார்க்கறதுனால ராசியோ இல்ல அதிர்ஷ்டமோ ஏற்படுவதில்லை. அதே நேரத்துல கஷ்டமோ பிரச்சனையோ கூட நம்ம வாழ்க்கையில நமக்கு வராது. அவரவர் அனுபவிக்கிற அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் இல்ல பிரச்சனைகளாக இருக்கட்டும், அவங்க செய்த கர்ம வினைக்கு ஏற்றவாறு தான் அவங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்குமே தவிர எந்த முகத்தை பார்க்கறதுனால நமக்கு எந்த அதிர்ஷ்டமோ ராசியும் ஒரு நாளும் வந்து சேரவே சேராது. நம்ம வாழ்கிற ஒரு நாளும் அதிர்ஷ்ட நிறைந்ததாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கணும்னா நாம கவனம் செலுத்த வேண்டியது 3 விஷயங்கள் தான். அதாவது முதல்ல நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய தூய்மையான எண்ணங்கள், நம்மளுடைய சொற்கள், ஒரு சொற்களும் இனிமையும் பணிவும் நிறைந்ததாக இருக்கணும். அடுத்ததாக நம்மளுடைய செயல்கள். எனவே நண்பர்களே, யார் ஒருவர் காலை முதல் இரவு தூங்க போகும் நேரம் வரை தன்னுடைய எண்ணங்கள், சொற்கள் மற்றும் செயல்கள் மீது முழு கவனத்தை செலுத்துகிறார்களோ நிச்சயமாக அவங்களுடைய எல்லா நாட்களும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மகிழ்ச்சியுடன் இருங்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சாந்தி.